தஞ்சாவூர் மாவட்டத்தில் யாரெல்லாம் இந்த சட்டமன்ற தொகுதியில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஜோதிட ரீதியாக பிரசன்னம் போட்டு பார்த்தோம். அந்த அடிப்படையில் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களை ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு சொல்லி முடிச்சிடலாம். திருவிடை மருதூர் சட்டமன்ற தொகுதியில் டிஎம்கே சார்பாக நிற்கக்கூடிய கோவி செலியன் வந்து கும்பராசி, அவர் தான் ஜெயிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே சார்பாக இளமதி சுப்பிரமணியன் ஒருத்தர் நிற்கிறாங்க. டிவிகே சார்பாக பிரபாகரன் ஒருத்தர், நாம் தமிழர் சார்பாக திவ்ய பாரதி. ஆனாலும் இந்த கோவி செலியன் அவர்களுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கப்படுது. அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் சாக்கோட்டை கா அன்பழகன் அப்படின்றவருக்கு விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு டைம் நிஜமாவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் அவர் தான் இங்கே கண்டிப்பாக ஜெயிப்பார். ஒரு நல்ல பெரிய ஓட்டே வாங்குவார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் சண்முக பிரபு ஏடிஎம்கே சார்பாக நிற்கக்கூடிய இவர் தான் ஜெயிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் துரை சந்திரசேகரன் ரிஷபராசிலேருந்து நிற்கிறாரு. அப்புறம் கார்த்திகேயன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அவர் வந்து விருச்சிக ராசி. கிட்டத்தட்ட 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான டைம் தான். டைம் வந்து 2 பேர்த்துக்கும் நல்லா இருக்குது. இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல அப்படின்னு சொன்னோம்னா துரை சந்திரசேகரனுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புன்னு சொல்லலாம். அதாவது பெரிய வித்தியாசமெல்லாம் எடுக்க முடியாது. ஒரு 10,000 ஓட்டு இல்லைன்னா 5,000 ஓட்டு அந்த ரேஞ்சில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மாறிச்சினாலும் கார்த்திகேயன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அவர் விருச்சிக ராசி, அவரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் ராமநாதன் டிஎம்கே சார்பாக நிற்கிறாங்க. முருகானந்தம் பிஜேபி சார்பாக நிற்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான சூழ்நிலை, 2 பேரில் யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ப்பாக இப்போ பார்க்கப்படுது. இதில் நாம் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதனுக்கு ஒரு எட்ஜு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு 4,000 வாக்குகள் இல்லை அப்படின்னா ஒரு 7,000 வாக்குகள், அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் முன்னணியில் போவார். அடுத்து ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் டிஎம்கே சார்பாக வைத்தியலிங்கம் நிற்கிறாரு. அதிமுக சார்பாக எம் சேகர்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. தாவேக சார்பாக அரவிந்த் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாரு. இதில் வந்து டிஎம்கே சார்பாக நிற்கக்கூடிய வைத்தியலிங்கத்துக்கு தான் வந்து அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா அவர் கன்னி ராசி, எடப்பாடி பழனிசாமி என்ன ராசியோ அதே ராசி. ஸோ அதனால் இவருக்கு வந்து பெரும்பாலும் இவர் ஜெயிக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் கே அண்ணாதுரை அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் மீனராசி. சிவி சேகர்னு ஒருத்தர் நிற்கிறாரு, விருச்சிக ராசி. கிட்டத்தட்ட 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று வந்து முழு சனியுடைய இதில் போய்கிட்டு இருக்கு, 7.5 சனியில் ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கு. விருச்சிக ராசிக்கும் பார்த்தீங்கன்னா சனி வந்து 5ஆம் இடத்துல, குரு வந்து 9ஆம் இடத்துல மாறி நிற்க போகுது. ஸோ போட்டி வந்து கடுமையாக இருக்குது. 2 பேருக்குமே வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் அப்படின்றது கொஞ்சம் கணிக்க கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கடுத்து பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் அசோக் குமார் டிஎம்கே துலாம் ராசி, அவருக்கு தான் பெரும்பாலான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிடலாம். காரணம் வந்து என்னன்னா, அவர் துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு போக போறாருன்றதுனால அவருக்கு பதவிக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. கோவி இளங்கோன்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் கன்னி ராசியில் வருவார் இல்லைன்னா மிதுன ராசியில் வருவார் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். பட் இருந்தாலும் அவரை விட இவருக்கு தான் வந்து ஒரு பாயிண்ட் முன்னணியில் இருக்கிற மாதிரி நம்முடைய கணிப்புகள் வந்து காட்டுது. எது உண்மை அப்படிங்கிறத நாம் மே 4ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஜோதிடத்தின் மூலமாக எடுக்கப்பட்ட ஒரு கணிப்பு, பிரசன்னத்தின் மூலமாக எடுக்கப்பட்ட கணிப்பு. இந்த புது முயற்சிக்கு கொஞ்சம் மக்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னுமே வந்து ரொம்ப துல்லியமான சில கணிப்புகள் எடுப்பதற்கும் அதன் மூலமாக மக்களின் வாழ்வுக்கு இது எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்றதையும் நாம் பார்க்கலாம். ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.